இந்தியாவிலேயே முதன்முறையாக காப்பீட்டு திட்டம் என்கின்ற வகையில் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்கின்ற வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அதன்படி இன்றைக்கு தமிழ்நாட்டில் 1,44,47,000 மேற்பட்டவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 5 லட்சம் வரை பிரீமியமாக இது செலுத்தப்பட்டு வருகிறது. அரசாங்கத்தின் சார்பில் ஒவ்வொருவருக்கும் 849 ரூபாய் பிரீமியம் தொகை செலுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் ஆண்டு வருமானம் 72,000 இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதை உயர்த்தி ஏழை எளியவர்களும் நடுத்தர மக்களும் பெரிய அளவில் பயன்பட வேண்டும் என்கின்ற வகையில் 1,20,000 உயர்த்தினார்கள். அந்த வகையில் இதுவரை 1,44,00,000 பயனாளி குடும்பங்கள் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். 2012ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் இந்த திட்டம் புதிய ஒப்பந்தங்களின் மூலம் தொடர்கிறது. பிரத்யேக சிகிச்சை முறைகள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் என்கின்ற வகையில் கடந்த ஆட்சி காலத்தில் 2 மட்டுமே இருந்தது. குறிப்பாக இருதய மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு அது 8 வகையான உயர் அறுவை சிகிச்சைகளுக்கு இந்த காப்பீட்டு திட்டம் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, இதய மாற்று அறுவை சிகிச்சை, கணைய மாற்று அறுவை சிகிச்சை, எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை, எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை, கண் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை என்று 8 வகையான அறுவை சிகிச்சைகள் இதன் மூலம், இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். அந்த வகையில் 22 லட்சம் ரூபாய் வரை இதற்காக இன்றைக்கு இந்த திட்டம் சேவையின் இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.